குட் ஈவினிங். சித்த டாக்டர் வரும். எனக்கு எந்த கெட்ட பழக்கமுமே இல்லை. குடி இல்லை, தம் இல்லை, அதிகமாக நான்வெஜ்ஜும் சாப்பிட்றது இல்லை, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், பாடி ஃபிட்டாக இருக்குது. திடீர்னு ஒரு நாள் மயக்கம் வந்துச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போனேன். எடுத்து பார்த்தா உனக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு வேதனை எனக்கு? அவன் 24 மணி நேரம் குடிச்சிட்டு நல்லா இருக்கானே இப்படின்னு வேதனைப்படக்கூடிய நிறைய இளைஞர்களை இப்போ பார்க்க முடியுது. ரொம்ப ரேராக பெண்களுக்கும் இது வருது. என்ன ப்ராப்ளம்னா, திடீர்னு லிவர் சிரோசிஸ் வந்தது, எண்ட் ஸ்டேஜ் ரீனல் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு வேறு மாத்திரை மருந்துகளே கிடையாது, நீங்கள் லிவரை மாற்றி தான் ஆகணுங்கிறாங்க. பல மருத்துவமனைகள் மருத்துவ கட்டணம் அதிகமாக வாங்குறதுக்காக, ஹாஸ்பிட்டல் பில் போடுறதுக்காக அந்த மாதிரி பயமுறுத்துகிறாங்களா அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸாக இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் உண்மையிலே லைஃப் த்ரெட்டனிங் லெவலில் தான் தெரியுது. இது ரொம்ப ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய உண்மை தான். ஆல்கஹால் குடிக்கிறதுனால தான் லிவர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற செய்தி உண்மை. ஆனால் அதை தாண்டி எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் லிவர் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்டோ இம்யூன் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வருது. இப்போ லிவர் நம்மளுடைய அனைத்து உறுப்புகளும் மெயின் மெட்டபாலிசம் லிவர் தான். சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி, மருந்து மாத்திரைகள் உடனடியாக போய் உடம்புல செரிக்கிறதுக்கு சைட்டோக்ரோம் P265 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இருக்குது. அந்த சைட்டோக்ரோம் Pங்கிற என்சைம் தான் நம்ம சாப்பிட்ற பேராசிட்டமல் மாத்திரையாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான கெமிக்கலையுமே மெட்டபலைட் பண்ணி தேவையானதை மூளைக்கும் ரத்தத்துலையும் அனைத்து உறுப்புகளையும் அனுப்பிச்சிட்டு தேவையில்லாததை உடம்பை கழிவாக மாற்றி வெளியேற்றுறதுக்கான 80% வேலையை செய்யக்கூடியது லிவர் மட்டும்தான். இது எதனால இப்போ ஆல்கஹால் இல்லாமல் வேறு எதனால இன்ஜுரி ஆகும், கெட்டு போகும்னா, இந்த மாதிரி தேவையில்லாத ட்ரக்ஸ் மருத்துவருடைய அறிவுரை இல்லாமல் தொடர்ச்சியாக லாங் டேர்மாக எடுத்துகிட்டு இருந்தால் கெட்டு போகலாம். முறையற்ற உணவு பழக்க வழக்கங்கள், லிவரை ஹார்ம் பண்ணக்கூடிய நிறைய உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது வெறும் ஆல்கஹால் மட்டும் இல்லாமல் சில பேருக்கு புரோட்டீன் அலர்ஜியாக கூட இருக்கும். சில பேருக்கு ஒரு சில நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய இந்த ஹார்மான விஷயங்களை பச்சையாக கூட சாப்பிட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். சில பேருக்கு காரணமே இல்லாமல் நம்மளுடைய தீவிரமான நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய முறையற்ற செயலால், ஜெனட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸால், தீவிரமான மன அழுத்தத்தால், எந்த கெட்ட பழக்கமும் இல்லைனாலும் கூட, எந்த விதமான அசைவ உணவுகளும் எடுக்கலைனாலும் கூட, எவ்வளோ அற்புதமாக உடற்பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட, ஜெனட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால் மன அழுத்தம் வரக்கூடிய ஒரு விதமான வல்னரபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த லிவரில் இருக்கக்கூடிய ஹெப்படோசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிவர் செல்கள் தன்னுடைய உறுதித்தன்மையிலேருந்து, தன்னுடைய இயல்பான வடிவத்திலேருந்து தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு இப்போ நார்மலாக ட்ரக் எடுத்துக்கிறதுனால நார்மலாக தேவையில்லாத இப்போ பேராசிட்டமல் எடுத்துகிட்டு இருக்காங்க, அது ஹெப்படோடாக்சிக், லிவரை பாதிக்கக்கூடியது. மருத்துவ அறிவுரை இல்லாமல் ரொம்ப நாள் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா செல்கள் தன்னுடைய நிலையில் மாறும். ஆனால் வயிறு வீங்கும், கால் வீங்கும், ஏதாவது விஷயம் தெரியும், டாக்டர் எடுத்து பார்த்தோம்னா இதனால தான் வரும்னு சொல்லி நிறுத்திட்டாங்கன்னா லிவர் தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். மற்ற உறுப்பு மாதிரி கிடையாது, இது ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்தது. ஆனால் எந்த ட்ரக்குமே நீ எடுத்துக்கல, உணவும் கரெக்டாக தான் எடுத்துகிட்டு இருக்க, ஃபிசிக்கலி வெல் ஃபிட்டாக இருக்குது அப்படின்னா மென்டலாக ஃபிட்டாக இருக்கே இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுலாம் டெக்னாலஜின்னு வரல. நீ மென்டலாக அன்ஃபிட்டாக இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். மென்டலி ஃபிட்டுங்கிறது யாருமே கிடையாது. எத்தனை பர்சன்டேஜ் அன்ஃபிட்டுங்கிறது தான் நம்ம உறுதி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான கிரிட்டிக்கலான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை உள்ளடக்கிய உறுப்பு தான் மூளை. அதனால் வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான் மன ரீதியான பிரச்சனைகள். ஸோ இதை மானிட்டர் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும்போது இதனுடைய அப்நார்மாலிட்டி யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுலேருந்து நம்ம தற்காத்துக்கணும்னா அந்த பிரெயின்கிற சாஃப்ட்வேரை ஒன்றும் பண்ண முடியாது. அதுலேருந்து இருக்கக்கூடிய ஹார்ட்வேரை அப்பப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ எல்லாருக்குமே தேவைங்கிறாங்க. 35 வயசுக்கு மேலே ஐடி ஜாப்ல இருந்தால் 30 வயசுக்கு மேலே தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்குறோம். லிவர் எல்லா செல்களுமே காரணம் இல்லாமல் டேமேஜ் ஆகிட்டுருக்கும். டேமேஜ் ஆகுதுன்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதை அழிச்சிக்கிட்டே இருக்கும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் என்னென்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எந்த செல்களை வேணாலும் அழிக்கும். முடியை கொட்டினா அலோபீசியா ஏரியேட்டா, தோலை அரிச்சா சொரியாசிஸ், மூட்டுகளை அழிச்சா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஸ்கின்னை வேறு விதத்தில் பாதித்தோம்னா சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்மெட்டஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க, எஸ்எல்இன்ட்டு. இந்த மாதிரி ஒரு உறுப்புகளையும் பாதிக்கும். அது மிக முக்கியமாக லைஃப் த்ரெட்டனிங் கொண்டு போகக்கூடியது ஆட்டோ இம்யூன் லிவர் டிசீஸ். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி லிவருடைய ஹெப்படோசைட்ஸை பாக்டீரியான்னு நினச்சி அழிச்சு அதை ஸ்காராக மாற்றிடும். ஸ்காராக மாற்றும்போது ஃபைப்ரஸ் டிஷ்யூவாக மாறிடும். அதாவது செயல்பட முடியாத ஒரு செல்லாக மாறிடும். அது ஃபைப்ரோசிஸ். ஒரு லாங் டேர்மாக ஃபைப்ரோசிஸை சரி பண்ணாமல் விட்டோம்னா அது சிரோசிஸ் சொல்லக்கூடிய
செயலிழந்த செல்களாக மாறுறதை தாண்டி புது செல்கள் உருவாகாமல் தடுத்துரும். இது செயலிழந்து அங்கேயே இருக்கும் ஃபைப்ரோசிஸ்ங்கிறது. சிரோசிஸ்ங்கிறது அடுத்த கட்டம். செயலிழந்து அங்கேயே இருக்கும்போது புது செல் உருவாகுது, அழுகி போகிற மாதிரி சிரோசிஸ்ங்கிறது. அந்த மாதிரி மாறிடும். அதையுமே நம்ம கவனிக்காமல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாமல் விட்டோம்னா ஒரு லெவலில் கொஞ்சம் உறுப்புகள் இயங்கிட்டு இருக்கும். அதை ஓரளவு கண்டுபிடிச்சி அதை மேலும் ரெக்கவர் பண்ணுறதுக்கான உதவிகளை பண்ணாமல் விட்டோம்னா கேன்சராக மாறி அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்படி இல்லைன்னா பிரெயினை பாதிக்கும். லிவர் எல்இன்னு ஒரு, அதாவது ஹெச்இ, ஹெப்பட்டோ என்செஃபலோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஹீட் டிசீஸ். ஏன்டா ஹீட் டிசீஸ் அப்படின்னா அதுதான். லிவர் டேமேஜ் ஆகும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சரி, அந்த எடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ், ஆன்டிபயோட்டிக், இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அமோனியாவை பிரித்து யூரியாவாக மாற்றி கழிவாக வெளியேற்றக்கூடியது லிவரோட வேலை. அந்த லிவர் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும்போது சிரோசிஸ் லெவலில் போகும்போது அந்த அமோனியா பிளட்டில் ஏறிக்கிட்டே போகும். அந்த சைட்டோக்ரோம் P25 ஒழுங்காக வேலை செய்யாது. அது ஒழுங்காக வேலை செய்யாததுனால இந்த அமோனியா லோடு அதிகமாகி பிளட் பிரெயின் பேரியர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரெயினை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை தாண்டி பிரெயினை பாதித்து டிஸ்ஓரியன்டேஷன் சொல்லக்கூடிய குழப்ப நிலை வந்துடும். திடீர்னு ஞாபகம் மாதிரி வரும். உட்காந்தே இருப்பாங்க, அங்கே வேறு எதுவும் நடந்துட்டு இருக்கும், இவங்க அந்த இடத்துல இருக்க முடியாது. ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகமாக வரும். திடீர்னு கீழே பெயிண்டிங் வரும். வயிறு பகுதி வீங்கி போகும். காலையில் எழுந்திரிக்கும் போது கண்ணுக்கு கீழே வீக்கம் இருக்கும். கால் அடிப்பாதம்லாம் வீங்கும். மோஷன் கருப்பாக போகும். இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருக்குது. வாமிட்டிங் வரும். தசை மார்னிங் எழுந்திரிக்கும் போது உடம்புலாம் ஒரு இந்த பெயின் இருக்கும். முக்கியமான சிம்டம் டிஸ்ஓரியன்டேஷன், மோஷன் வழியாக ப்ளீடிங். இது 2 இருந்துச்சுன்னா நிச்சயமாக லிவரில் பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. நீ எவ்வளோ ஃபிட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ முறையான உணவுகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி, என்ன காரணத்தினால இது பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத உணர்ந்து முறையாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரில் மாறினீங்கன்னா நிச்சயமாக இது ஃபுட்டு மூலமாகவும் சரி பண்ணலாங்க. அதாவது ஃபுட்டு மூலமான வெறும் யூடியூப் ஃபுட் மூலமாக மட்டும் கிடையாது, முறையான சரிவிகித உணவு, சரியான உணவுன்னு இருக்குது. உனக்கு ஹெப்பட்டிக் என்செஃபலோபதியாக இருந்தாலும் சரி, என்ன காரணத்தினால வருது, உண்மையிலே ட்ரக்னால் வருதுன்னா அதை சரி பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி, நம்ம கீழாண்டலி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம்னு சொல்லி யூடியூப்பில் இருக்கும். அது எல்லாருமே எடுத்துக்கிட்டாலாம் உதவாதுங்க. ஜெனட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முறையான மருத்துவ டோஸில் தான் கொடுக்கணும். மில்க் தர்ஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த விஷ்ணு கிரந்தி ரொம்ப அற்புதமானது. அதே மாதிரி இந்த சீந்தில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லிவருக்கு ஹெப்படோடாக்சிக் எடுக்கக்கூடியது தான். ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஹெல்ப் பண்ணக்கூடியது தான், டீடாக்ஸ் பண்ணக்கூடியது தான் உடம்பு. ஆனால் எந்த அளவில் எடுத்துக்கணும், யாருக்கு எவ்வளோ எடுத்துக்கணும், இவங்களுக்கு 2 சேர்ந்த காம்பினேஷன் கொடுக்கணுமா அப்படிங்கிற விஷயங்களை மருத்துவர், சித்த மருத்துவத்தில் தான் முடிவு பண்ண முடியும். அப்படி இருக்க பட்சத்தில் அது எல்லாருக்கும் சித்த மருத்துவத்திலலாம் இது உதவிடாது. லைஃப் த்ரெட்டனிங் லெவலில் இருக்குன்னா டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும்னா அப்போ போய் உட்காந்து உணவு மூலமாக சரி பண்ண முடியாது. ஜெனட்டிக்கலாக அந்த ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படி இல்லைன்னா எது இருந்தாலுமே ஒரு நிறைவின்மையோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு மன புழுக்கம் இந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் டிசீஸ் உருவாக்குறதுக்கான காரணியாக இருக்கும். ஸோ ஆல்கஹால் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் 35 வயசுக்கு மேலே 3 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லைனாலும் கூட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்பப்போ அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்குறது, பிளட் செக்அப் பண்ணிக்கிறதுலாம் நார்மல். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் இது ப்ரிவென்டிவ். வேறு எந்த ப்ரிவென்டிவுமே கிடையாது. ஏன்னா எவ்வளோ தான் கரெக்டாக இருந்தாலும் தான் வருது. சப்போஸ் ஜெனட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைனாலும் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த கம்பேரிசனுங்கிறது நம்ம அறியாமலே மூளையில் இருந்துகிட்டு இருக்குது. இந்த கம்பேரிசனுங்கிறது தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி மற்றவன் நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுல உள்ள சந்தோஷம் தான் நிறைய பேருக்கு ஒரு விருப்பமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மன நெருக்கடியோட கற்பிதங்கள் நிறைந்த ஒரு ஏரியாவில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது தவிர்க்கவே முடியாது மன அழுத்தத்தை. ஸோ அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாலும் சரி, ஜெனட்டிக்கல் வளர்ப்பு இல்லைனாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் லிவர் என்சைம்ஸ், இந்த கொலஸ்ட்ரால் லெவல் எப்படி இருக்குங்கிறது பார்க்குறது மிக முக்கியம்னு WHO இப்போது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப ஆரோக்கியமானது தான். அது இந்தியா மாதிரியான வளரும் நாடுகளில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ தான் நல்லா சாப்பிட்டா பிரச்சனை வர்றதை ரொம்ப தள்ளி போடலாம். மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம். அதை தாண்டியும் பிரச்சனை வர்றது வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து வந்த பிறகும் சீக்கிரம் சரியாகிறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் முன்னேற்பாடாக இருக்கக்கூடியது ஒன்று முன்னெச்சரிக்கையாக நம்ம டெஸ்ட் எடுக்கிறதும், குடும்ப மருத்துவர்கிட்ட உங்களுடைய சிம்டம்ஸ் ஆரோக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பயப்பட தேவையில்லை. 6 மாதத்துக்கு மேலே ஏதாவது சிம்டம்ஸ் நோய்னு படுத்திகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் முறையாக உங்கள் குடும்ப மருத்துவத்தை பற்றி ஃபுல் பாடி செக்அப் பண்ணலன்னா கூட அத்தியாவசிய வைட்டல் சைன்ஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தாண்டி உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லைனாலும் கூட அந்த வைட்டல் ஆர்கன்ஸோடைய ஹார்ட்டு, லிவர், கிட்னி, பேன்கிரியாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத இயர்லி ஒன்ஸ் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதோடு சேர்த்து நல்ல கொழுப்பு அதிகரிக்கக்கூடிய அந்த பாதாம், இந்த மாதிரி விஷயங்கள், அக்ரோட்டு, அது நான் சொன்ன பார்த்தீங்களா மில்க் தர்ஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த விஷ்ணு குரந்தை பவுட்ரு, அது குறிப்பிட்ட டோசேஜில் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அது கீழாநெல்லி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி,
நான் நார்மலாக சாப்பாட்டில் சேர்த்துக்கக்கூடிய இந்த கஸ்தூரி மஞ்சள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த குக்குமின், இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன புண்கள் லிவரில் இருந்து அதை ஆறாமல் விட்டால் கூட அதை தன்னை ஆறுறதுக்கான முயற்சியை எடுத்து நல்ல செல்களை அழிக்கவும் ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்க பட்சத்தில் இந்த குக்குமின் சொல்லக்கூடிய அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நார்மலாகவே புண்ணாற்றி செய்ய உள்ளது தான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ நாள் எடுத்துக்கணும், யார் யார் எடுத்துக்கணுங்கிற விஷயத்த நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ப்ரிவென்டிவாக ஹெல்ப் பண்ணும். லைஃப் த்ரெட்டனிங் போகாமல் தடுக்கிறதுக்கு உதவும். இது இல்லாமல் இந்த ஹெப்படைட்டிஸ் கேரியர் டைப்பாக ஒன்று இருக்குது. அது ஹெப்படைட்டிஸ் சொல்லக்கூடிய இந்த இன்ஃப்ளமேஷன் வந்துட்டோம்னா ஃபாரின் போக முடியல, பிளட் டெஸ்ட்டில் காமிச்சிக்கிட்டே இருக்குது. ஏபி இந்த மாதிரிலாம் இந்த சி வகையெல்லாம் இருக்குது. அதில் எது எது இருந்தால் நெகட்டிவ் ஆகாது, எது உண்மையிலே நெகட்டிவ் ஆகலைன்னா கூட ப்ராப்ளம் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வெயிட் அண்ட் வாட்ச். நன்றி, வணக்கம்.